ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டு வர்றான். ஆட்டோவில் போகிற நேரம் எல்லார்ட்டையும் இயேசுவை பற்றி அந்த சகோதரர் சொல்லுவாராம். யார் ஆட்டோவில் ஏறினாலும் இயேசு, ஏன்னா அவர் ரசிக்கப்பட்டிருந்தார், ஆகவே எல்லார்ட்டையும் இயேசுவை பற்றி அவர் சொல்ல. அப்போ ஒரு நாள் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் இருந்து ஒரு பிஷப் அந்த அங்கியெல்லாம் போட்டு, பிஷப் தெரியும் தானே, பெரிய கிராஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப மெஜஸ்டிக்காக வந்து வருமாப்பா ஆட்டோன்னு கேட்டான். வாங்க பிஷப்னு. ஓ நீ கிறிஸ்டியனா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டே போனாங்களாம். அப்போது ஆட்டோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டினாரா. அப்போ இவர் சொன்னாரா, எப்போ மெதுவாக போ, எதாவது ஆக்சிடெண்ட் இதாக ஆயிடாம. உடனே அவர் சொன்னார், இல்லை ஸ்பீடாக போயிடலாம், நமக்கு ஏசப்பா இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார். இவன் இப்படி சொல்ல இப்படி நுழைஞ்சு அப்படி நுழைஞ்செல்லாம் போயிட்டுருக்கானா. அப்படியே இவன் சொன்ன மாதிரி அவர் எப்படி இது ஆக்சிடெண்ட் ஆகதான் போகுதுன்னு சொல்லி வாய மூடலை, டமார்னு போய் ஒரு இதில் அடித்து ஆட்டோமுக்கா வந்து 2 பேர் இறந்தே போயிட்டாங்களாம். அப்புறம் இறந்து போன நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியணும், நம்ம மறித்தாலும் அடுத்த நிமிஷம் நம்ம பரலோகத்தில். அப்படியாக 2 பேரும் பரலோகத்துக்கு போயாச்சு. பேதுரு வந்து வாசல்ல நின்று ஆட்டோக்காரரை வாங்க பிஷப் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிற்கிற, அவரை கண்டுக்கவே இல்லை. இவரை வாங்க. அதுக்குள்ளே தூதர்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாக, ஐயோ அவர் பேர் இப்போ மோசஸ் வந்துட்டாருன்னு எல்லாரும் ஒரே சந்தோஷமாக மேலதாளம் பிப்பியெல்லாம் ஊதி அவரை கூட்டிகிட்டு போகிற. பிஷப்புக்குன்னா காண்டுனாங்க, நான் பிஷப்பு, எத்தனை பேர் எனக்கு கீழே இருக்காங்க, எனக்கு ஒரு வரவேற்பு இல்லை, இவனுக்கு இவ்வளோ வரவேற்பான்னு அவர் ரொம்ப அப்படியே ரொம்ப நெளிஞ்சிட்டே இருந்தாராம். பேதுருட்ட போய் பேதுரு நான் வந்திருக்கேன் பேதுருவே அப்படின்னு சொல்கிறது கூட, கொஞ்சம் இருங்க அவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம இது பண்ணோன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்து கூட்டிகிட்டு போய் அவரை ஒரு சிங்காசனத்தில் இவர் பார்த்துட்டே இருக்காராம். அப்புறம் வந்து பேதுரு வந்து வாங்க வந்து உட்காருங்க, இதுதான் உங்கள் சீட்டு. இவர் பொறுக்கவே முடியலையா, நான் இவ்வளவு பிஷப்பாக இத்தனை வருஷம் ஊழியம் 35 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், எனக்கு ஒரு வரவேற்பு பரலோகத்தில் இல்லை. இவன் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோக்காரன், அப்போ ஒரு ஆவிக்குரிய சபை, நம்ம சர்வ வல்ல தேவன் சபைன்னு வச்சுக்கோமே, அந்த சபையிலேருந்து வந்து உட்கார்ந்துருக்கேன், அவனுக்கு இவ்வளோ வரவேற்பா அப்படி இப்படிலான்னு அவர் யோசனை. பேதுரு சொன்னாராம், நீங்கள் பிஷப்பாக இருந்தீங்க உண்மைதான், எல்லாரையும் ஓவர்சீர் பண்ணிட்டு எப்படி நடக்குது எப்படி செய்யுது அதை தான் பார்த்தீங்க. ஆனால் இந்த ஆட்டோக்காரன் அவர் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த உடனே இயேசுவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவார். அதனால அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க, அவர் மூலம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அவருக்கு இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாரு. அதனால அவருக்கு இவ்வளோ வரப்பு. நீங்கள் பெரிய பொசிஷனில் இருந்தீங்க உண்மைதான், ஆனால் இதே மாதிரி யாருக்குமே நீங்கள் சொல்லலை இயேசுவை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பிஷப் தலையை குனிஞ்சிட்டே உட்காந்து இருந்தார். அப்போ இந்த கதையில் தெரிகிறது என்னன்னா, நீங்கள் முடிஞ்ச இப்போ சிஸ்டர் கூட சாட்சி சொன்னாங்க, மற்றவங்களுக்கு நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும். அவங்க நம்மளே ஏளனமாக சொல்லலாம், நம்ம இன மக்கள் நம்மளே ஒரு மாதிரி தவறாக பேசலாம், கேலி பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் நீ மறந்து போ. எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களுக்கு நீ இயேசுவை அறிமுகப்படுத்துகிறாயோ அங்கே பெரிய வரவேற்பு, பிப்பியெல்லாம் ஊதி கொட்டெல்லாம் அடித்து உன்னைய கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைப்பாங்க.